இங்க ஒரு கிராமத்துல தீப்பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்களுமே கரெக்டான டைமுக்கு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு பாம் வச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டி டிரைவர் கண்ட்ரோல் பண்ண முடியாம வண்டியை கவுத்து விட்டுறாரு. இது நடக்கிறது தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு அவங்கள காப்பாத்தாம வண்டியில இருக்க தண்ணியை வந்து பாத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வண்டியில் இருக்கிறவங்களுமே காயத்தோட தப்பிச்சு வெளியே வந்து பார்க்கும் போது தான் அங்க இருக்க கிராம மக்கள் எல்லாருமே பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அந்த வண்டியில் இருக்க தண்ணியை புடிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த கிராமம் சுத்தியுமே எங்கேயுமே தண்ணியே இல்லாம வறட்சி நிலமா தான் இருக்கும். குடிக்கிறது கூட தண்ணி வசதியே இல்லாம தான் வாழ்ந்துட்டு வருவாங்க. அப்படி இருக்கும் போது அந்த வண்டியில் இருக்க தண்ணி எல்லாம் கிராம மக்கள் குடிக்கிறதுக்காக புடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த கிராம மக்கள் பண்ற விஷயம்லாம் அந்த ஃபயர் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த கிராம மக்களை பயங்கரமா திட்டிடுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு சின்ன பையன் தன்னோட கிராம மக்களை திட்டுறத அவனால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாம போயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் அவங்க ஊர்ல தண்ணி வசதி இல்லாதனால மனுவுமே கொடுப்பான். அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க யாருமே சரியா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவன் கொடுத்த மனுவை கசக்கி போட்டுறாரு. ஆல்ரெடி அவங்க அப்பாவுமே தன்னோட கிராமத்துக்கு தண்ணி வசதி வேணும்னு சொல்லி மனு மேல மனு போட்டுட்டு இருந்திருப்பாரு. ஆனா அப்படி இருந்துமே அவங்க ஊருக்கு தண்ணி வசதியே இல்லாம தான் இருந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவனால ஏத்துக்க முடியாம ஆபீஸ் கேட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஊர் மக்கள் யாரும் உள்ள போகாத மாதிரி கேட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற வாட்ச்மேனுமே வந்து அந்த பையன்கிட்ட ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும் போது அவனுமே ஆபீஸ்ல பாம் வச்சிருக்கான்னு சொல்றான். அது கேட்ட வாட்ச்மேனுமே பயந்து போய் உள்ள இருக்கிறவங்களை காப்பாத்தலான்னு போகும்போது அந்த பாம் வெடிச்சதுல ஆபீஸ்க்குள்ள இருந்தவங்க எல்லாருமே இறந்தே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்லயுமே நிறுத்துறாங்க. அவனுமே தண்ணிக்காக அந்த கிராமம் கஷ்டப்படுற விஷயத்தெல்லாம் ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்ட ஜட்ஜுமே அந்த கிராம மக்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும்னு ஆர்டர் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த பையன் பண்ண தப்புக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கறாரு. இந்த சின்ன பையன் இப்படி கிராமத்துக்காக பண்ணதெல்லாம் சரியா தப்பான்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.